ஒரு பையன் 3 தடவை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுருக்கான். அண்டு 2 வருஷமாக பஸ் ஸ்டாண்ட்லேயே தூங்கியிருக்கான். பட் லைவ் முடிச்சுட்டு வரும்போது அவங்க அம்மாவை கூப்பிட்ருக்காரு. எழுந்திரிக்கலங்கவும் கையில் நாடியை தொட்டு பார்க்கும்போது அவங்க அம்மா அவர் கை பிடிச்சிட்டு இருக்கும் போது இறந்துருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, எனக்கு லேக்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் கொண்ட ஃபேவரட் கேமிங் கிரியேட்டர் அண்டு ஸ்ட்ரீமர் அவர் தான் குரூட் R6. குரூட் R6ஓட ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா நந்தா. சின்ன வயசுலேயே ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சாப்பாட்டுக்கு 3 முறை பிச்சை எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் தங்கியிருக்காரு. கரண்ட் இல்லாமல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் 2 வருஷம் அங்கே தான் வாழ்ந்திருக்காரு. லைஃப்பில் பிக்கெஸ்ட் ட்ரெயின் என்னென்னா, ஒரு நாள் மிட் நைட் பசிக்குதுன்னு அவங்க அம்மாவை எழுப்பியிருக்காரு. ஆனால் சில நிமிஷங்கள்லேயே அவங்க அம்மா அவர் கையிலே உயிரிழந்துட்டாங்க. அந்த மூமெண்ட் அவரோட லைஃப்லே மாற்றிடுச்சு. இப்போதைக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நம்மளால தான் அவங்க இதாகிட்டாங்கன்னு நினச்சாலும் அதுக்கப்புறம் இதே அவரை ஸ்ட்ராங்காக மாற்றிடுச்சு. கேமிங் மேலே இருந்த பேஷனை விடாமல் கண்டினியூ பண்ணுறாரு. இன்றைக்கும் லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ரீமர், தமிழ் கேமிங் கம்யூனிட்டியில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். உன் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது உன் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது. நெவர் கிவ் அப், பிகாஸ் ஒன் டே யுவர் பெயின் கேன் பிகம் யுவர் பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி.